கர்நாடகா மீது வழக்கு தொடங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சற்று முன் அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ள அந்த செய்தி குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். சற்று முன் அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு மிக முக்கியமான அறிக்கை வெளிவந்திருக்குங்க. அந்த அறிக்கையில் அண்ணன் குறிப்பிட்டுள்ளது, தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீரை கலந்துவிடும் கர்நாடகா தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசை நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடகாவில் அமைந்துள்ள தொழிற்சாலைகள் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கழிவு நீரை கலந்து விடுவதால் ஆற்று நீர் முற்றாக நாசமடைந்து வேதனை அளிக்கிறது. கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறி வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் அணையில் தேக்கப்படும் பாசன நீரால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு ஆற்றுப்படுகையில் உள்ள கிராமங்களின் குடிநீர் தேவையையும் நிறைவு செய்கிறது. மேலும் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் மீனவர்கள் மீன் தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் பருவமழை பெய்தது மற்றும் கடும் வெப்பநிலை காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் நீர்வரத்து முற்றாக குறைந்துவிட்டது. தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் மிக குறைவான அளவிலேயே நீர்வரத்து உள்ளது. ஆனால் கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகள் கரிம கழிவு நீரை தென்பெண்ணை ஆற்றின் கலக்க செய்வதால் நீரானது முற்றாக மாசடைந்து மீன்கள் செத்து மிதக்கின்றன. ஆற்று நீரை பாசனத்திற்கோ குடிநீருக்கோ பயன்படுத்த முடியாமல் மக்கள் பெரிதும் தவித்து வருகின்றனர். வேளாண் பெருங்குடி மக்கள் இதுகுறித்து திமுக அரசிடம் பலமுறை முறையிட்டும் கழிவுநீரை தடுப்பதற்கு திமுக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கொடுங்கோன்மையாகும். தற்போது தென்பெண்ணை ஆற்று நீரை ஆய்வு செய்வதில் நீரின் காரத்தன்மை மற்றும் அம்மோனியா நைட்ரேட் ஆகியவற்றின் அளவுகள் அதிகரித்தும் ஆக்சிஜன் அளவு குறைந்தும் உள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதன் மூலம் தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகா தொழிற்சாலை கழிவுகளை கலப்பது என்பது உறுதியாகிறது. ஆற்று நீரில் இதுபோன்ற தொழிற்சாலை கழிவுகளை கலப்பது என்பது அப்பட்டமான நதிநீர் சட்ட விதிமீறலாகும். தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படுவதால் தென்பெண்ணை ஆறு மற்றும் தமிழ்நாட்டின் 7 மாவட்டங்களிலும் நிலம், நீர், சுற்றுச்சூழல் ஆகியவற்றை சீர்கெடுவதோடு பொதுமக்களின் உடல் நலனும் பாதிக்கப்படுகின்ற பேராபத்தும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே தென்பெண்ணை ஆற்றின் கழிவு நீரை கலக்க அனுமதிக்கும் கர்நாடக அரசை கண்டிப்பதோடு கழிவுநீர் கலப்பதை உடனடியாக நிறுத்த கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசை அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த மிக முக்கியமான அறிக்கை குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.